மக்களே என்று நாம் திருக்குறள் 567 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள விருவந்து செய்யாமை அதிகாரத்தின் 7 குறள். கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். இந்த குறள் சொல்லும் பொருள், அரசு எப்போது கடும் சொற்களையும் கடுமையான தண்டனையையும் பயன்படுத்த வேண்டும் என்பதே. ஏனெனில் கோபம் மற்றும் வன்முறை மக்களை பயமுறுத்தும், ஆனால் நியாயமான தண்டனை பயத்தை நீக்கி ஒழுங்கை உறுதி செய்கிறது. சிலர் அதிகாரத்தை தன்னிச்சையாக பயன்படுத்தி மக்களை கிண்டலுக்கு உட்படுத்துகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் எச்சரிக்கிறார், அதனால் எப்போதும் சமநிலையை பார்த்து மனிதநேயத்தை பின்பற்றினால் மட்டுமே மக்கள் மனம் உயர்வடைவு. இன்றைய வாழ்க்கையில் தலைவர்கள் சமூகத்தை பாதிக்கும் போது கடுமையான நடவடிக்கைகளை கவனமாக எடுத்து மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும். அதனால் இந்த குறள் நம்மை நியாயமான தலைமை நடத்தல் மற்றும் சிந்தனை மிக்க தீர்மானம் உடையவராக இருக்க ஊக்குவிக்கிறது. இதனை நாங்கள் தினசரி வாழ்க்கையில் பின்பற்றினால் சமூக அமைதியும் ஒற்றுமையும் வளர்ந்து ஒற்றுமையான வளர்ச்சியை சந்திக்கலாம். அதனால் அறிவுடன், கருணையுடன், நியாயத்துடன் செயல்படுவோம். இதுதான் திருவள்ளுவர் சொல்ல விரும்பிய உண்மை. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.